அவர்கள் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஜாமீனில் விடுதலையாகி இருக்கிறார். திகார் சிறையில் இருந்து அவர் விடுதலையாவதை ஒட்டி ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருந்தனர். மதுபான கொள்கை மாற்றம் மூலமாக ஆம் ஆத்மி கட்சிக்கு 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு விசாரணையில் அமலாக்கத்துறை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்திருந்த போதிலும் சிபிஐ வழக்கில் இன்று உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த ஜாமீன் பெற்றதை அடுத்து அவர் திகார் சிறையில் இருந்து இப்போது விடுதலையாகி வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறை வாயிலில் அங்கு தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசும் அந்த காட்சியையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் இது தொடர்பாக விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற்று நிறைவடைந்து கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிபிஐ வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காததால் அவர் விடுதலையாவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதையடுத்து கெஜ்ரிவால் விடுதலை செய்த போதிலும் அவருக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் அளித்திருக்கிறது. இதில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என்று இன்று இந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறையில் இருந்து வெளியில் சென்ற பிறகு வழக்கு தொடர்பாக கெஜ்ரிவால் எதுவும் பேசக்கூடாது என்றும் அவருக்கு பிணைத் தொகையாக 10 லட்சம் ரூபாய் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட போது எத்தகைய நிபந்தனைகள் இருந்ததோ அந்த நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திகார் சிறையில் இருந்து அவர் விடுதலையாகி தற்போது அந்த கூடியிருக்கும் ஆதரவாளர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அங்கு டெல்லியில் கொட்டும் மழையில் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையாகி வெளியே வருகிறார். அந்த மழை கொட்டிய போதும் திகார் சிறை வாயிலில் ஏராளமான தொண்டர்கள் குழுமி இருந்து டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வரவேற்று முழக்கங்களை எழுப்பக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.